CBFC என்று அழைக்கப்படும் மத்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கும் சினிமா படைப்பாளிகளுக்குமான சண்டை சச்சரவுகள் இன்று புதிதாய் முளைத்ததல்ல. டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் போல இந்தியாவில் சினிமா தோன்றிய நாள் முதலாகவே இந்த இருதரப்பினருக்குள்ளும் மோதல் நீடித்து வருகிறது. உட்டா பஞ்சாப் திரைப்பட விவகாரத்தில் மும்பை உயர்நீதிமன்றம் சென்சார் போர்டுக்கு 3 குட்டுகளை வைத்துள்ளது. ஒரு மூதாட்டியைப் போல பழமைவாத கண்ணோட்டத்தில் திரைப்படங்களை பார்த்து தணிக்கை செய்ய வேண்டாம் என்று கூறி தணிக்கை குழுவின் சட்டத்திட்டங்கள் தற்கால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு புதுமைகளை ஏற்கும் விதத்தில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. மிக முக்கியமாக தணிக்கை குழுவுக்கு அதிகாரங்கள் வழங்கும் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 சென்சார் என்ற வார்த்தையே இல்லாததால் CBFC எனப்படும் மத்திய திரைப்பட தணிக்கை குழுவிற்கு திரைப்படங்களின் காட்சிகளை நீக்க சொல்லும் அதிகாரம் கிடையாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இது உட்டா பஞ்சாப் படக்குழுவுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து திரைப்படைப்பாளிகளுக்கும் சாதகமானதாகவே கருதப்படுகிறது. மேலும் முந்தைய நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டே தணிக்கை குழு தன் அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தணிக்கை குழுவின் பொறுப்பும் அதிகாரங்களும் உண்மையில் என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. 1913 ஆண்டு வெளியான ராஜா ஹரிஷ் சந்திரா தான் இந்தியாவின் முதல் திரைப்படம். இதன் பிறகு வெளியான படங்கள் புராண கதைகளாக இருந்தாலும் தேசிய உணர்வுகளோடு இருந்தன. முதல் உலகப்போர் சமயத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அச்சுறுத்தல் தரும் தேசிய உணர்வுகளை சினிமாக்களிலிருந்து நீக்கும் விதத்தில் முதன்முதலாக 1918 ஆண்டில் திரைப்பட தணிக்கை சட்டம் கொண்டுவரப்பட்டது. மகாபாரத கதையில் வரும் விதுரர் கதாபாத்திரத்தை மகாத்மா காந்தி போல சித்தரித்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிரான வசனங்கள் கொண்ட புராண திரைப்படமான பக்த விதுர் சென்சார் பிரச்சனையில் சிக்கி தடை செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படமாகும். அந்த சம்பவம் நடைபெற்ற 1921 ஆண்டை சினிமாக்காரர்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் முதலில் பிரச்சனை தொடங்கிய ஆண்டு என்று குறிப்பிடலாம். சுதந்திரத்திற்கு முன்பு வரையில் ஒவ்வொரு மாநிலத்தின் காவல்துறை தலைவரே தணிக்கை குழுவின் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். சுதந்திரத்திற்கு பிறகு 1952 ஆண்டு சினிமோட்டோகிராஃப் சட்டம் இயற்றப்பட்டது. இன்று வரையில் அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே தணிக்கை குழு இயங்கி வருகிறது. பிறகு 1983 சான்றளிக்கும் விதிமுறைகள் சேர்க்கப்பட்டு மத்திய திரைப்பட தணிக்கை குழு என்ற முழுமையான அமைப்பு உருவானது. எனினும் 1952 ஆண்டில் உருவாக்கப்பட்ட சினிமோட்டோகிராஃப் சட்டத்திற்குட்பட்டு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய திரைப்படங்களை தரம் பிரித்து சான்றளிப்பதே தணிக்கை குழு அமைக்கப்பட்டதன் நோக்கம். திரைப்படங்களுக்கு 4 விதமாக சான்றளிக்கப்படுகிறது. அனைவரும் பார்க்க உகந்த படங்கள் U என்றும், பெரியவர்களின் வழிகாட்டுதலோடு பார்க்கலாம் எனும் படங்கள் UA என்றும் சான்றளிக்கப்படுகிறது. 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே பார்க்கலாம் எனும் படங்கள் A என்றும் சான்றளிக்கப்படுகின்றன. இவை தவிர S என்ற சான்றும் சில படங்களுக்கு வழங்கப்படும். பொதுமக்களுக்கானது அல்ல, குறிப்பிட்ட சிலரே இப்படத்தை பார்க்கலாம் என்பது அதன் பொருள். உதாரணமாக, அணு ஆயுத அறிவியல் பற்றி விளக்கமாக ஒரு படம் எடுக்கப்பட்டால் இயற்பியல் விஞ்ஞானிகள் தவிர வேறு யாரும் இப்படத்தை பார்க்க கூடாது என்று கூறி S சான்று கொடுக்க தணிக்கை குழுவிற்கு அதிகாரம் உண்டு. இவற்றுக்கெல்லாம் மேலாக தேச நலன் கருதி அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒரு படம் இந்திய மக்கள் பார்க்க உகந்தது அல்ல என்று முடிவெடுத்து சான்றளிக்க இயலாது என்று மறுக்கும் உரிமையும் தணிக்கை குழுவுக்கு உண்டு. ஹாலிவுட் திரைப்படமான 50 Shades of Grey, டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை பற்றிய இந்தியாஸ் டாட்டர் ஆகியவை இந்த அடிப்படையில் தடை செய்யப்பட்ட சமீபத்திய படங்களாகும். ஆனால் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கினால்தான் சான்று கொடுப்போம் என்று கராராக அறிவுறுத்தும் தணிக்கை குழுவின் நடைமுறை சட்டப்படி சரியா என்ற அடிப்படை விவாதத்தை இந்திய சினிமா முழுவதிலும் ஏற்படுத்தியுள்ளது மும்பை உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு.